வாய்ஸ் ஆஃப் சவுத் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிருப்பவர் திமுக மக்கள் செய்தி தொடர்பு துறை துணைத் தலைவர் திருமிகு ஆண்டாள் பிரியதர்ஷினி அவர்கள். வணக்கம். வணக்கம் பாலாஜி. நீங்களும் இந்த ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட சில விஷயங்களை மேற்கோளிட்டு பல இடங்களை பேசுவீங்க. இப்போ ஒரு நபர் பெண்கள் அரசு மேல்நிலை பள்ளியில சர்ச்சைக்குரிய கருத்தை சொல்லி அது பிற்போக்குத்தனமான கருத்துக்களை முன் வச்சு அவர் விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டு இப்போ ரகசிய இடத்துல வைத்து விசாரணை செய்யப்பட்டு இருக்காரு. இப்போ அந்த நபர் காவல்துறை கிட்டேயே இப்போ ஒரு செய்திகளை பார்க்கிறோம். காவல்துறை கிட்டே அவர் என்ன சொல்றாருன்னா, சித்தர்கள் என்னிடம் பேசுறாங்க, அந்த சித்தர்கள் சொன்னதை தான் நான் மக்கள்கிட்ட நான் சொல்றேன், நான் சொன்னதுல எந்த தவறும் இல்லை, தவறாக புரிந்து கொள்ளப்பட்டது அப்படின்னு காவல்துறை கிட்டேயே தன்னுடைய வாதத்தை முன் வச்சிருக்காரு. அப்போ அவர்கள் ஒரு அஜெண்டாவோட தான் செயல்படுறார்களா? நீங்க எப்படி அதை புரிஞ்சுக்கிறீங்க? இதுக்கு ரெண்டு முக்கியமான கருத்துக்கு பதில் சொல்லி ஆகணும். ஒண்ணு, நான் ஆன்மீகம் பேசுறேன் அப்படின்ற ஒரு கருத்து இருக்குல்ல பொதுவா, அது திராவிட ஆன்மீகம். நான் பேசுவது திராவிட ஆன்மீகம். என்னன்னா, மக்களை மூட நம்பிக்கையிலிருந்து, அந்த சிலை உருவ வழிபாட்டிலிருந்து, அதனுடைய சடங்குகளிலிருந்து, ஆகமத்தின் பிடியிலிருந்து, மந்திரங்களின் பிடியிலிருந்து விடுவிப்பதைத்தான் நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம். அதற்குத்தான் நாங்கள் சித்தர்களை துணை ஏற்கிறோம், திரு வள்ளுவரை துணை கொள்கிறோம், வள்ளலாரை துணை கொள்கிறோம், நம்முடைய தந்தை பெரியாரை துணை கொள்கிறோம். தந்தை பெரியாரை போன்று மக்களை நேசிப்பதுதான் உண்மையில் ஆன்மீகம். அதைத்தான் மக்களுக்கு புரிய வைத்துக் கொண்டிருக்கிறோம். தந்தை பெரியார் என்ன சொன்னார்? கடவுளை மற, மனிதனை நினை அப்படின்னார். அதைத்தான் சித்தர்கள் சொன்னார்கள். நட்டகல்லை சுற்றி வந்து 4 புஷ்பம் சாத்தியே முணுமுணென்று மந்திரம் சொல்வது ஏதடா அப்படின்னு சொல்கின்றவர்கள் சித்தர்கள். சாதியும் மதமும் சமயமும் சழக்குகளையும் தவிர்த்தேன் அப்படின்னு சொல்பவர் நம்முடைய வள்ளலார். இப்படிப்பட்ட பிற்போக்குத்தனமான சிந்தனைகளிலிருந்து விடுவிக்கணும்னா நான் அந்த இடத்துல இருந்தேதான் அவங்களுக்கு சொல்ல முடியும். அதைத்தான் சித்தர்கள் வழியில் வள்ளலார் செய்தார். அதனால்தான் நம்முடைய முத்தமிழர் கலைஞர் கூட, அவர் முற்போக்குவாதியாக இருந்தார் என்றாலும் கூட, பொதுமக்கள் கோயிலை நம்புகிறார்கள் என்னும் போது அந்த கோயிலுக்காக இந்து சமய அறநிலையத்துறைக்கு மிகச் சிறப்பான ஏற்பாடுகளை, சட்டங்களை, கொள்கைகளை வகுத்து கொடுத்தவர். ஓடாத திருவாரூர் தேரை ஓட வைத்தார் என்றால் மக்களுடைய நம்பிக்கை அது. ஆனால் அதில் ஜாதி மத வேறுபாடுகள் இருக்கக்கூடாது, ஏற்றத்தாழ்வுகள் இருக்கக்கூடாது என்பதுதான் நாங்கள் சொல்கின்ற ஆன்மீகம். அந்த வார்த்தை ஆன்மீகம் என்பது இறைவன் என்று நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டாம். தமிழில் தலைவன் என்கின்ற அந்த பெயரும் இருக்கிறது. ஒரு மக்களுடைய தலைவன், ஒரு குழுவுடைய தலைவன், ஒரு இனத்துடைய தலைவனையும் இறைவன் என்றுதான் தமிழ் இலக்கியம் சொல்லுகிறது. அதனால இறைவன்னா உடனே இந்த இந்துத்துவவாதிகள், ஆரியர்கள், பந்தேரிகள், சங்கிகள் இவர்கள் சொல்லுகின்ற அந்த சிலை வழிபாடு என்பதிலிருந்து விலகி வந்து உண்மையான ஆன்மீகம் எது என்பதை நாங்கள் போதித்துக் கொண்டிருக்கிறோம். போதித்து என்பது கூட மிகப்பெரிய வார்த்தை. எடுத்து விளக்கி கொண்டிருக்கிறோம். அதுதான் மிக முக்கியம். அடுத்தது இந்த மகாவிஷ்ணு, அவர் இன்னைக்கு சொல்லியிருக்காரு, சித்தர்கள் என் கனவில் வந்து பேசுகிறார்கள் அப்படின்னு. இது ஒரு ஹாலுசினேஷன், அதான் மனப்பிறழ்வுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த பிறழ்வு நிலைக்கு இவர் ஆளாகி இருக்கிறார். அதை தவிர அப்படியே கட்டமைத்துக் கொள்கிறார், தன்னை ஒரு கார்ப்பரேட் குருவாக கட்டமைத்துக் கொள்கிறார். அதுவும் எப்போ பிஞ்சிலே பழுத்தது அப்படின்னு ஒரு வார்த்தையை நம்ம கிராமப்புறங்கள்ல சொல்லுவோம். இந்த மாதிரி எல்லாம் யாராவது அங்க பேசிட்டு தெரிஞ்சா இழுத்து வச்சு வாயில 4 சாத்து அப்படின்னு பெரியவர்கள் எல்லாம் சொல்லுவாங்க தெரியுமா? ஏன் பிஞ்சில பழுத்த மாதிரி பேசிட்டு இருக்க? கவைக்கு உதவாதது, சபைக்கு உதவாததையெல்லாம் பேசுறது பேரு அறிவா, ஞானமா? இவர் அப்படியே ஞானியாக உருவாகி விட்டாரா? அவர் பேசிய மற்ற காணொளிகளை எல்லாம் பார்க்க முடியாமல் பார்த்தேன். கொஞ்சம் காது கொடுத்து கேட்க முடியாத வார்த்தைகள், பேச முடியாத வார்த்தைகள் எல்லாம் இவர் பேசிக் கொண்டிருக்கிறார். இவருடைய ப்ரொஃபைலை பார்த்து இந்த பள்ளியில் அழைத்திருக்கிறார்கள். இதை நீங்க இப்படி புரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரியான விஷமங்கள், இந்த மாதிரியான விஷமிகள், இந்த மாதிரியான ஆழகால விஷங்கள் தமிழ்நாட்டுக்குள் ஊடுருவி கொண்டிருக்கின்றன, பள்ளிக்கூடங்கள் மூலமாக, கல்லூரிகள் மூலமாக, பொது மேடைகள் மூலமாக என்பதை நான் பல முறை உரக்க பேசிக்கொண்டேதான் இருக்கிறேன். இவர்கள் அதுக்கு யாரு துணை இருப்பாங்க தெரியுமா? சித்தர்கள் பேரை சொல்வாங்க, வள்ளுவர் பேரை சொல்வாங்க, அப்புறம் இப்ப உள்ள நம்முடைய பாரதியார் பேரை சொல்றாங்க. இப்படியாக நாம் யாரையெல்லாம் சொன்னால் ஏற்றுக்கொள்வோமோ அவர்களுடைய பெயரையெல்லாம் சொல்லிட்டு அவங்க விதைக்கிற விஷம் என்ன தெரியுமா? அவர்கள் நம் மக்களின் மனதில் அனுப்புகின்ற அந்த ஆழகால விஷம் மனு அநீதி மட்டும்தான். மனு சித்தாந்தத்தை தான் அவர்கள் விதைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த மகாவிஷ்ணு முன்னேற்றத்துக்கான கருத்துக்களை சொல்வார் என்றால், அவர் இன்னொன்னு சொன்னார்ல,
மூட அந்த நீ ஏழையாக பிறப்பது உன்னுடைய முற்பிறவி பாவம், நீ மாற்றுத்திறனாளியாக உடல் ஊனமுற்றவர் என்ற வார்த்தையை நாம பயன்படுத்துறதையே விட்டாச்சு. மாற்றுத்திறனாளி என்கின்ற ஒரு வார்த்தையை நமக்காக முத்தமிழறிஞர் கலைஞர் கொடுத்தார். அந்த வார்த்தை இப்ப எவ்வளவு தூரம் பயன்படுதுன்னு பாருங்க. இல்லைன்னா இதற்கு நாம் என்ன சொல்லியிருக்கோம்? வேற விதமான வார்த்தைகள், கொச்சை வார்த்தைகள், அவர்களுக்கு மனசு வலிக்கிற மாதிரியான வார்த்தைகள், அந்த டேபுவான வார்த்தைகளை எல்லாம் நம்முடைய சமூக பரப்பிலிருந்து இல்லாமல் ஆக்கியதுதான் திராவிட மாடல் ஆட்சி செய்த மிகப்பெரிய சமூக புரட்சி. யோசிச்சு பாருங்க. அவர்களுக்கு வலியை உருவாக்கியதால் தான் அந்த ஆசிரியர் சங்கர் கொதித்து போய் எழுந்து நின்று பேசினாரா இல்லையா? நீ ஏழையாக பிறப்பது முற்பிறவி பாவம், அப்புறம் உடல் ஊனமற்றவராக பிறப்பது முற்பிறவி பாவம் அப்படிங்கிறாரு. ஒன்னை சொல்லணும் அந்த மகாவிஷ்ணுக்கு, இப்படியெல்லாம் பிறப்பது முற்பிறவி பாவம்னா நாம கற்காலத்துல குகையில வாழ்ந்த மர ஊறி தரித்த இலைத்தழையை சாப்பிட்ட மனிதர்களாகத்தான் இன்னமும் இருக்கோமா? இல்லையே. இவ்வளவு தூரம் முன்னேறி வந்து அந்த மகாவிஷ்ணு கூட காதுல அவ்வளவு லேட்டஸ்ட் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் மாட்டிக்கிட்டு பேசுறாருல்ல, அவர் பறந்து போறாருல ஆஸ்திரேலியாக்கு. இந்த முன்னேற்றங்கள்லாம் எப்படி வந்தது? யாரோ ஒரு மனிதரால் கண்டுபிடிக்கப்பட்டது தானே. அந்த மனிதர் என்னுடைய அப்பா செஞ்ச பாவம் நான் இப்படி இருக்கேன்னு முடங்கி போய் உட்கார்ந்து இல்லையே. எனவே இந்த மாதிரியான விஞ்ஞான முன்னேற்றங்களை அந்த குழந்தைகளுக்கு சொல்லாம அத 10 வயசுல நீ செஞ்ச பாவம்னா யாருக்குமே துணுக்குன்னு ஆகும். ஐயோ நான் தப்பு பண்ணிட்டேனா அப்படின்னு. இந்த சூழ்ச்சியை தான் அவர்கள் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். இது முற்ற முழுக்க ஆகமம் பேசுபவர்கள், வைதிகர்கள், அந்த பக்கத்திலிருந்து வருகின்ற வந்தேரிகளின் சூழ்ச்சி. அந்த பிராமணியம், பிராமினிசம், நான் பிராமணர்கள் என்று சொல்லவில்லை, பிராமினிசத்தை தான் எதேச்சாதிகாரம் என்று நாம் சொல்கிறோம், வடிவமைக்கிறோம். அப்படிப்பட்ட எதேச்சாதிகார பிராமினிசத்தை இவர் கையில் எடுத்திருக்கிறார். அதனால குற்ற உணர்ச்சிக்கு ஆளாக்குறார் பாருங்க. அங்க எதிரில் இருக்கின்ற அத்தனை நூற்றுக்கணக்கான மாணவர்களையும் குற்ற உணர்ச்சிக்கு ஆளாக்கி, ஐயோ நான் தான் தப்பு பண்ணிட்டேனா, என் மேலதான் குத்தமா, நான் தான் பாவம் பண்ணிட்டேனான்னு இந்த குற்ற உணர்ச்சியிலேயே இந்த சூத்திரர்களை எல்லாம் வைத்திருப்பது, பிற்படுத்தப்பட்டவர்களை எல்லாம் வைத்திருப்பது, விளிம்பு நிலை மக்களை வைத்திருந்தால்தான் இவர்கள் பிழைப்பு ஓடும் என்பதனால் அவர் அப்படி பேசினார். அதனாலதான் நம்முடைய முனைவர் சங்கர் எவ்வளவு அழகான ஒரு கருத்தியலோடு அவர் முனைவர் பட்டம் பெற்றிருக்கிறார். பகுத்தறிவு என்கின்ற அந்த கருத்தியலில் முனைவர் பட்டம் பெற்றதனால்தான் அவர் அப்படிப்பட்ட சிந்தனை உயர்வோடு இருக்கிறார். இதுல உடல் ஊனத்தை பத்தி மகாவிஷ்ணு பேசுறாருல, இவர்களை போன்றவர்கள் மன ஊனம் கொண்டவர்களாக இருக்கிறார்களே, அப்போ எத்தனை ஜென்மத்து பாவம் செஞ்சு இவங்க மற்ற மனிதர்களை, சக உயிரிகளை கீழானவர்கள்னு நினைக்கிறாங்க. மற்றவர்களை கீழானவர்கள் நினைப்பதுதானே மிகப்பெரிய ஊனம். அப்ப இவர்கள் அத்தனை பேரும் எனக்கு மந்திரம் தெரியும், அதனால் நான் தான் உயர்ந்தவன், நான் பிரம்மனின் முகத்திலிருந்து பிறந்தவன், அதனால் நான் புனிதமானவன் என்று நினைப்பவர்கள் தான் மன ஊனம் கொண்டவர்களாக இருக்கிறார்கள் என்றால் இது எத்தனை ஜென்மத்து பாவ மூட்டையை அவர்கள் சுமந்து வந்திருக்கிறார்கள் அப்படிங்கிறத நீங்க நினைச்சு பார்க்கணும். அதுதான் இந்த விஷயத்தை நான் சொல்லுவேன். இப்ப அவர் மேல விசாரணை நடத்தப்படுது. அந்த விசாரணையில அவர் ஒவ்வொரு செஷனுக்கு எவ்வளவு பணம் வாங்குறாரு, அவருடைய பின்புலம் என்ன, இதெல்லாம் விசாரிக்கப்படுது. அப்படி பார்க்கிற பொழுது பல காணொலிகள் நம்ம பார்க்கிறோம். பல கார்ப்பரேட் நிறுவனங்கள் வந்து ரீட்ரீட்மெண்ட் அப்படின்ற விஷயத்துல அவர்களுக்கு பணம் கொடுத்து அவங்க அவர் ஏதோ ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாரு, அவர் ரெஃப்ரெஷ்மெண்ட் கொடுக்குறாரு, அந்த பணி செய்யக்கூடிய நபர்களுக்கு ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்குறாரு, இப்படி எல்லாம் நம்ம செய்திகளை பார்க்கிறோம். அப்போ மக்களும் இப்போ பள்ளி குழந்தைகளையே சில பேர் சொன்னதெல்லாம் பார்த்தோம். எனக்குள்ளேயே கடவுள் இருக்காரு, நீங்க எனக்கு புரிய வச்சுட்டீங்க அப்படின்னு அது ஒரு மாணவர் சொல்றதெல்லாம் பார்க்கிறோம். அப்போ மக்களும் சரி, இந்த மாதிரியான மாணவர்களும் சரி, ஈஸியாக இன்ஃபுளுயன்ஸ் ஆக்கப்படுறாருங்களா? அதை எப்படி எடுத்துக்கிறது, அதை தடுப்பதற்கான வழிமுறைகள் என்ன நமக்கிட்ட இருக்கு? இப்ப அவரோட அஜெண்டால அந்த சூழ்ச்சியில அவர் ஜெயிச்சிருக்காரு ஓரளவுங்கிறத அந்த மாணவி பேசுறாங்கல்ல. நான் சைக்காலஜி படிச்சிருக்கேன், உயர்கல்வி படிச்சிருக்கேன், ஆனா எனக்குள்ளேயே கடவுள் இருக்காருங்கிறத நான் எனக்கு புரிய வச்சீங்க. இதைத்தான் வள்ளுவர் சொல்றாரு. நீ வெளியில தேடி போகாத, நாம் ஒவ்வொருவரும் கடவுள்னா என்ன? உயர்நிலையில் இருக்கின்ற ஒரு தத்துவம். உயர்நிலைனா உடனே பிறப்பால் மந்திரம் சொல்வதால் இல்லை. விளிம்பு நிலையில் இருக்கின்றவர்கள் கூட அவரவர் அளவில் கடவுள்தான். ஏனென்றால் மனித பிறவிதான் இருக்கின்ற பிறவிலேயே உச்சம் என்கின்ற அந்த பிறவி. ஓரறிவு முதல் 6 அறிவு இருக்கக்கூடிய பிறவிகளில் மனித பிறவிதான் உச்சம் என்கின்றோம். ஆனால் உண்மையிலேயே மனித பிறவியில் இருப்பவர்கள் தான் மிக மோசமாக ஓரறிவு உயிரை விட கீழான நிலையில் இருக்கிறார்கள் சிந்தனை அளவில். அதற்கு முக்கிய சான்று மகாவிஷ்ணு போன்றவர்கள், அல்லது அவர் யாரை
காப்பி செய்கிறாரோ, யாரை அந்த போல செய்தல்னு சொல்லுவோம்ல, அந்த பிராமணியத்தை போல செய்து கொண்டிருக்கிறார், அவர்கள் தான் உண்மையிலேயே மிக மோசமான பிறவிகள். அதனால நமக்குள் தான் கடவுள் இருக்கிறார், நீ வெளியே எங்கேயும் தேடி போகாத. அதை தவிர ராஜா ராம் மோகன் ராய் அவரும் இந்த மாதிரியான நிலைப்பாட்டை மாற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் தன்னுடைய இயக்கத்தை ஆரம்பித்திருக்கிறார். கடவுளை மறுதலித்து அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். புத்தர் எல்லாருமே கடவுளை மறுதலித்தவர்கள், உருவ வழிபாட்டை மறுதலித்தவர்கள், எதேச்சாதிகாரத்தை மறுதலித்தவர்கள். இவர் ஒரு புள்ளியை தொடரார் மகாவிஷ்ணு, என்னன்னா உனக்குள்ள கடவுள் இருக்காருன்னு ஒத்துக்கோ அப்படிங்கிறது. சரி, அதை ஏற்றுக்கொள்கிறோம். அப்ப எல்லாருக்குள்ளயும் அந்த கடவுள் இருக்காருல்ல, அப்படின்னா ஏன் கருவறைக்குள்ள மற்றவர்களை விட மாட்டேன் என்கிறார்கள்? அங்கேயே அந்த எதேச்சாதிகாரம் வருது. எல்லாரின் மொழி, காக்காயின் மொழியும் சிறப்பு, கிளியின் மொழியும் சிறப்பு, குயிலின் மொழியும் சிறப்பு அப்படின்னா சமஸ்கிருதம் மட்டும்தான் கடவுளுக்கு புரிந்த மொழி என்று இவர்கள் எதேச்சாதிகாரம் பேசுவது எதற்கு? எனவே இந்த சிறுவர்களை ஒரு புள்ளிக்கு நகர்த்திட்டு வர்றாரு. அப்புறம் அவங்க மெதுவாக விஷ ஊசியை ஏற்றுவார்கள். என்னன்னா, நீங்க எல்லாம் ஒரு படி கீழதான், நாங்க தான் உயர்ந்தவர்கள் அப்படிங்கிற நிலைக்கு அடுத்த நிலைக்கு நகர்த்துவார்கள். படிப்படியாக அவர்கள் அந்த சூழ்ச்சியை செய்து கொண்டிருக்கிறார்கள். இதை நான் பல இடங்கள்ல உரக்க பேசிட்டு இருக்கேன். ஆனாலும் ஒரு கொங்கு தேசத்துல கூட நம்முடைய ஊடகவியலாளர் ஒருவரை வலிந்து வலிந்து கூப்பிட்டு அங்கே உள்ள கல்லூரிகளில் பேச வைத்தார்கள். இவர்கள் என்ன போர்வையில உள்ள வர்றாங்க அப்படின்னா, நான் வாழ்வியலை பற்றி பேச போகிறேன், வேதங்களை பற்றி பேச போகிறேன், புராணங்கள், இதிகாசங்கள், அதிலுள்ள நல்லவற்றை பேச போகிறேன். அப்புறம் இந்த மாதிரி சித்தர்கள் எதற்கெடுத்தாலும் நம்முடைய தமிழ் படைப்புகளைத்தான் அவர்கள் கையில் எடுத்துக் கொள்வார்கள். ஏன் நம்முடைய பிரதமரே நேற்று நியூஸ் 18 டிபேட்ல கூட ஒரு கல்வியாளர் சொல்றாரு, திருவள்ளுவர் கூட மறுபிறவை பற்றி பேசி இருக்கிறாரு அப்படின்னு ஒரு கல்வியாளர் சொல்றாங்க. நம்ம அதை எப்படி எடுத்துக்கிறது? நம்ம திருவள்ளுவர் என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு கூடுதலா? தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும்னு சொன்னார். தெய்வத்தால் நீங்க நம்புகின்ற ஒரு உச்சபட்ச சிந்தனை, அதனால் ஆகாது என்றால் கூட உன்னுடைய முயற்சி தான், உன்னுடைய உழைப்பு தான், உன்னுடைய கனவு தான் உன்னை காப்பாற்றும், உன்னை வடிவமைக்கும்னு சொல்றதுதான் அது. அதனால தெய்வம்ங்கிற வார்த்தையை சொல்லிட்டதுனால உடனே வள்ளுவர் தெய்வத்தை பேசுறார் அப்படி இல்லை, தக்கையாக புரிந்து கொள்கிறார்கள். அப்புறம் இன்னொன்னு, இத நான் திரும்ப சொல்லிடுறேன். இன்னொரு திருக்குறள் இருக்குப்பா, ஊழையும் உப்பக்கம் காண்பர் உழைவின்றி தாழாது உயற்றுபவர் அப்படிங்கிறார் வள்ளுவர். என்னன்னா நம்முடைய தலையெழுத்துன்னு சொல்றாருல்ல மகாவிஷ்ணு, அந்த தலை விதியை கூட மாத்தலாம் எப்போனா உழைவின்றி தொடர்ந்து சோர்வில்லாமல் உழைத்தால் அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறார். அப்படிங்கும் போது தெய்வம் என்று அவர் சொல்லுகின்ற வார்த்தை ஒரு கம்பேரிட்டிவ் கான்செப்டுக்காக சொல்றார். அதனால உடனே தெய்வத்தை அவர் கொண்டாடுகிறார், தெய்வத்தை நம்புகிறார் என்பதெல்லாம் இல்லை. ஏனென்றால் அப்படிப்பட்ட ஒரு பொதுமறையை கொடுத்த வள்ளுவர் அவரை மீறி பல பிற்சேர்க்கைகள் இருக்கின்றன என்பது உண்மை. பெண்மையை பற்றி சொன்னது அல்லது இறைவனை பற்றி சொன்னது எல்லாமே பிற்சேர்க்கை. இவர்கள் வந்தேரிகள் மிக துல்லியமாக ஆராய்ந்து வள்ளுவரிலும் சில பிற்சேர்க்கைகளை செய்திருக்கிறார்கள் என்பதை நிரூபிக்க பல ஆராய்ச்சிகள் இருக்கின்றன. அதை தவிர இன்னொன்னு, கடந்த 2-3 நாளா விவாதங்களிலும் சரி அல்லது அந்த பிஜேபி தலைவர்களும் சரி அப்படி முட்டு கொடுக்கிறார்கள் மகாவிஷ்ணுவுக்கு. இதையும் தந்தை பெரியார் ஒரு நூற்றாண்டுக்கு முன்னாடியே சொல்லிட்டு போயிட்டார். எது ஒன்றை அந்த பிராமணர்கள் என்று நம்முடைய தந்தை பெரியார் சொன்னதனால் நான் அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறேன். பிராமணர்கள் எது ஒன்றை மிக முக்கியமாக ஆராதிக்கிறார்களோ, நம்மை எதிர்க்கிறார்களோ, அப்போது நாம் செய்கின்ற செயல்பாடு சரி என்று ஒத்துக்கொள்ளுங்கள், அதில் சரியாக அதை புரிந்து கொள்ளுங்கள் என்று தந்தை பெரியார் சொல்லியிருக்கார். அப்படின்னா நாம் செய்திருக்கின்ற நடவடிக்கை மிகச் சரியானது. ஏனென்றால் அவர்களுடைய சூழ்ச்சியை நாம் புரிந்து கொண்டு அதற்காக நடவடிக்கை எடுக்கிறோம் என்பதனால் பாருங்களேன், வலிந்து 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 அவர் பேசினதுல என்ன தப்பு அப்படிங்கிறாங்க. முற்பிறவி அவர் என்ன பயங்கரவாதி, அப்படி என்ன கைது பண்ண வேண்டிய அவசியம் இருக்கு, இன்னைக்கு அவரை ஹீரோ ஆக்கிட்டீங்க அப்படின்லாம் சொல்றாங்க. ஏற்கனவே இவர்களுக்கான ஒரு கச்சா பொருளாகத்தானே அவர் வளர்ந்து நிற்கிறார். அதனாலதானே இப்ப அவங்க முட்டு கொடுக்குறாங்க. அவர்களுடைய அத்தனை குவாலிபிகேஷன், இப்போ ஒரு வேலைக்கு போறோம், என்ன தகுதி இருக்கு, என்ன குவாலிபிகேஷன் இருக்கு, நம்ம ஒரு பட்டியல் போடுவோம். இது படிச்சிருக்கேன், இந்த அனுபவம் இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. அந்த கட்சியில் அல்லது அவர்களுடைய கொள்கையில் சேருவதற்கான அந்த பிற்போக்குத்தனமான வாதங்கள், மக்களை முட்டாளாக்குகின்ற வாதங்கள், அப்புறம் இந்த மாதிரி முற்பிறவி, பாவம், புண்ணியம், இதையெல்லாம் பேசுவது மிக மிக முக்கியமாக அவர்களுடைய தகுதி.
அதை தவிர எத்தனை தூரம் அவர் பொருளாதாரத்தை மக்களிடமிருந்து சுரண்டி இருக்கிறார்னு பாருங்க. இப்படி மக்களும் அந்த வலையில் போய் விழுகிறார்கள். அதுதான் வேதனையா இருக்கு. ஒரு பெரியார் இல்லை, இன்னும் 1000 பெரியார் வரவேண்டிய மிக முக்கியமான காலகட்டத்தில் நாம் வந்து நிற்கிறோம். இன்னமும் அதிகமாக தந்தை பெரியார் கொடுத்த அந்த பகுத்தறிவு என்கின்ற பகுத்தறிவுனா பயப்படுறாங்க உடனே. பகுத்தறிவு என்பது நிச்சயமாக அச்சப்பட வேண்டிய வார்த்தை இல்லைங்கிறதையும் நம்ம உரக்க சொன்னோம். பகுத்தறிவு என்பதுதான் சயின்டிபிக் டெம்பரமெண்ட். அதைத்தானே நம்முடைய அரசியல் அமைப்பு சட்டம் சொல்கிறது. எது ஒண்ணு சொன்னாலும் அப்படியே ஏத்துக்காத. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. மெய்ப்பொருள் என்கின்ற அந்த வார்த்தையைத்தான் தந்தை பெரியார் பகுத்தறிவு என்று பயன்படுத்தினார். மகாவிஷ்ணு கூட பேசும்போது என்ன சொல்றாரு பாத்தீங்கல்ல, மெய்யியல், மெய்ப்பொருள், மெய்ஞானம், இதையெல்லாம் பத்தி தெரிஞ்சுக்கோங்க. 14 வயசு குழந்தையா? 14 வயசு குழந்தைகிட்ட போய் இதை சொல்றீங்களா? அதுல பேச்சிலேயே பல வகை இருக்குப்பா. ஒண்ணு, தனக்கு தெரிந்த எல்லா ஞானத்தையும் கொண்டு போய் கொட்டுவது, அல்லது சபை எப்படி இருக்கோ அதற்கேற்றாற் போல் தன்னுடைய பேச்சை வடிவமைத்துக் கொள்வது. இவர் வந்து தனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் கொண்டு போய் ஒரு இடத்துல கொட்டுறாரு. அது சபைக்கு பொருந்தாததாக இருக்கிறது. ஒரு சின்ன கிண்ணத்துல ஒரு 100 லிட்டர் பாலை ஊத்தினா எப்படி, இவர் 100 லிட்டர் விஷத்தை ஊத்திட்டார். வேற ஒண்ணுமே இல்ல. அது சின்ன குழந்தைகள். அவங்கள்ட்ட நீங்கள் படிப்பால் முன்னேற வேண்டும், சிந்தனையால் முன்னேற வேண்டும் அப்படின்னு சொல்லணும். உங்களுடைய பிறப்பு எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம், நீங்கள் கல்வி கற்றால், நம்முடைய முதல்வர் திரும்ப திரும்ப அதைத்தானே சொல்லிட்டு இருக்காரு, படி படி படி, மீது எந்த கவலையும் உனக்கு வேண்டாம், உன்னோட பொருளாதார கவலை எல்லாவற்றையும் நான் ஏற்றுக்கொள்கிறேன், உணவில்லை என்கின்ற அந்த கவலையை நான் ஏற்றுக்கொள்கிறேன், அதற்காக நான் திட்டங்களை வடிவமைக்கிறேன் என்று நம்மை முன்னேற்றி கொண்டிருக்கின்ற நம்முடைய திராவிட மாடல் அரசு எங்கே இருக்கிறது? ஆனால் மிக மிக நுணுக்கமான சூழ்ச்சியாக சிந்தனை வடிவில் கல்வி கூடங்களில் அவர்களுடைய சிந்தனையை மழுங்கடிக்கின்ற அந்த பிஜேபி சூழ்ச்சியைத்தான், சனாதன சூழ்ச்சியைத்தான் நாம் கண்டுபிடித்து விட்டோம் என்கின்ற பதைபதைப்பில் அத்தனை பேரும் அங்க முட்டு கொடுத்துட்டு இருக்காங்க. இறுதியா இதுல நீங்க சுட்டிக்காட்டினது போல கல்வி நிலையங்களை குறிவைத்து நகர்வதை பார்க்க முடியுது. இப்ப ராகுல் காந்தி கூட அமெரிக்கால இருக்கார். அவர் ஒரு விஷயம் சொல்றாரு, அதாவது கல்வி நிலையங்களை RSS வந்து புகுந்துட்டாங்க, கல்வி நிலையங்கள் இருக்கக்கூடிய முக்கியமான அதிகாரிகளையும் கல்வியாளர்களையும் நியமிப்பது RSS தான் அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்போ இந்தியா முழுமைக்கும் இது நடந்து கொண்டிருக்கு அப்படின்னு பார்க்கிற பொழுது இங்க ரேண்டமா நம்ம இங்க தமிழ்நாட்டுல பார்க்கிறோம், இவருக்கு பின்னாடியும் RSS இருப்பதாக சொல்லப்படுகிறது. இல்ல RSS ஆதரவாளர்கள் இவருக்கு RSS-இனர் வந்து இவருக்கு சப்போர்ட் பண்றதையும் பார்க்க முடியுது. அப்போ இயல்பாக எளிதாக இளைஞர்களை RSS சித்தாந்தத்துக்குள்ள வர வைப்பதற்கு இப்படியான நபர்கள் பயன்படுத்தப்படுகிறார்களா அப்படின்ற ஒரு சந்தேகம் எழுது. அது நீங்க எப்படி இதை பார்க்கிறீங்க? இல்ல, சரியான கேள்வி நீங்க கேட்டது. ரேண்டமா அப்படின்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்தினீங்க. ரேண்டமா இல்ல, அவங்க ஒரு ஃபோர்ஸா உள்ள வராங்க. உள்ள வந்துட்டாங்கிறத நான் பல முறை பதைபதைப்போட பேசியிருக்கேன் பல இடங்கள்லயும். ஆனால் அவர்கள் வருகின்ற அந்த பாதை எது தெரியுமா? நம்முடைய தமிழ் சித்தாந்த பாதை, தமிழர்கள் சித்தாந்த பாதை, நம்முடைய சிந்தனையாளர்கள், நம்முடைய கவிஞர்கள், நம்முடைய இலக்கியவாதிகள், நம்முடைய ஞானிகள் கொடுத்த அந்த பாதை வழியாதான் உள்ள வந்து இவர்களுடைய விஷத்தை, மனு அநீதியை மனு நீதினு இவங்க சொல்றாங்கல்ல, அதை விதைக்கிறார்கள். இவங்க எதுக்காக விஸ்வகர்மா திட்டத்தை பிரதமர் கொண்டு வந்தாரு? அப்படி என்ன அக்கறை அவருக்கு? அதுல கொடுக்கப்பட்ட சூழ்ச்சி என்ன தெரியுமா? உயர்கல்வி, ஸ்கூல் ஹையர் செகண்டரி முடிச்ச உடனே நீ உயர்கல்விக்கு போக கூடாது, போகாம உன்னோட அப்பாவோட தொழில, குலத்தொழிலை, அப்ளிகேஷனையும் நான் வாங்கி பார்த்திருக்கேன், அந்த அப்பாவோட தொழிலை நீ செய்ய வேண்டும். அப்படின்னா உனக்கு நான் பொருளுதவி கொடுக்கிறேன், உனக்கு இவ்வளவு மாசம் இவ்வளவு ரூபாய் கொடுக்கிறேன் என்பதாக ஒரு சூழ்ச்சியை அவர் கொடுத்தாருன்னா, இதுதானே நம்ம சொல்றோம். மேல் கல்வி படிக்காதேன்னு சொல்வது எப்படி அவனை வழிநடத்துவதாக இருப்போ, அவனை கைதூக்கி விடுவார். அதனால இந்த மாதிரியான சூழ்ச்சியை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனா நம்ம தமிழ்நாட்டுல நம்முடைய மாண்புமிகு முதல்வர் நேற்று கூட ஒரு அறிவிப்பு வந்திருக்கு, அந்த பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர், அந்த வார்த்தையெல்லாம் சொல்றது கூட மனசு வலிக்குதுப்பா. ஏன்னா இவங்க எல்லாம் தானா தேர்ந்தெடுத்தா இந்த மாதிரி ஒரு வார்த்தைக்குள்ள வந்து அடங்குறாங்க இல்லையே. எல்லா மனிதர்களும் சமமானவர்கள் என்பதுதான் நம்முடைய சித்தாந்தம். ஆனால் அப்படி ஆக்கி வைக்கப்பட்டோம் இல்லையா? அப்படிப்பட்டவர்களுக்கு உதவித்தொகை மாதம் ஆராய்ச்சி செய்வதற்கு 12,000 ரூபாய் கொடுக்கிறார்கள் என்னும் போது, நீ ஏதாவது ஒரு விதத்துல உன்னுடைய சிந்தனையை சிறப்பாக்கிக்கொள். அந்த அந்த சிறைக்குள்ள போய் மாட்டிக்காத. என்னோட பிறப்பு இப்படி, என்னோட பூர்வீகம் இப்படி, நான் போன ஜென்மத்துல பண்ண பாவம் அப்படிங்கிற சிறைக்குள்ள மாட்டிக்காத. படிப்பின் மூலமாக நீ முன்னேறி வா என்று நம்முடைய முதல்வர் செய்து கொண்டிருக்கிறார். ஆனால் விஸ்வகர்மா திட்டம்
அப்புறம் நம்முடைய சிந்தனைகளை கொண்டு இவர்கள் உள்ளே வந்து கொண்டிருக்கிறார்கள். இது முற்ற முழுக்க RSS அஜெண்டா. இது கோயில்களிலும் நடந்து கொண்டிருக்கிறது. நாம் பரப்புரைக்காக பல இடங்களுக்கு போகும்போது வெள்ளிக்கிழமைகள்ல பெண்கள் கூட்டத்துக்கு அதிகமா வரமாட்டாங்க. எதுக்குன்னு கேட்டா, விளக்கு பூஜை என்கின்ற பெயரில் இந்த RSS கூட்டம் கிராமத்தில் இருக்கின்ற, நகர்ப்புறத்தில் இருக்கின்ற பெண்களை வீட்டுக்கு போய் உங்க குடும்ப நலனுக்காக, உங்க குழந்தை குட்டிக்காக, உங்க கணவருக்காக இந்த விளக்கு பூஜை பண்ணுங்க, எல்லா செலவையும் நாங்க பாத்துக்கிறோம் என்று அவர்களை கூட்டம் கூட்டமாக அழைத்து கொண்டு போய் பிரெயின் வாஷ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கறத நான் பலமுறை சொல்லியிருக்கேன். அதனால இது திட்டமிட்டு நடக்கின்ற சூழ்ச்சி என்பதை நாம் மறுத்துவிட முடியாது, மறந்துவிடவும் கூடாது. ஆனால் இதிலிருந்து மீட்டெடுக்க வேண்டிய பொறுப்பு, இன்னமும் உரக்க பேச வேண்டிய பொறுப்பு நம் அத்தனை பேருக்குமே இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நன்றி, நன்றி. நிறைய விஷயங்களை தெளிவுபடுத்திருக்கீங்க. உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி. நன்றிப்பா.